வணக்கம். தையிட்டி பிகாரை தொடர்பான அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும். தையிட்டி பிகாரி என்பது உண்மையில் தீர்வை நெருங்கி கொண்டிருக்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்குள் புகுந்து அந்த தீர்வை நாசமாக்கி இருக்கிறதாகவும் அந்த தீர்வை பாழாக்கி இருக்கிறதாகவும் சிவபூசைக்குள் புகுந்த கரடி மாதிரி இந்த செயற்பாடு செய்ததாக பல பொதுமக்களால் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். உண்மையில் இந்த விமர்சனங்கள் சரியானவை போன்றுதான் தென்படுகின்றன. ஒரு அரசியல்வாதி என்பவர் சரியான விடயங்களை சீர்தூக்கி கருத்தில் எடுத்து ஒரு முடிவுகளை கதைக்க வேண்டும். அதுவும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு முன்னால் சரியான தகவல்களோடு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்த ஏனைய கட்சி உறுப்பினர்களுடன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒத்து போயிருக்க வேண்டும். அவர் தனக்கென்ற ஒரு பாணியில் தனக்கென்ற ஒரு செயற்பாட்டை நகர்த்துவது மக்களினுடைய நலன்களை பற்றி சிந்திக்காது தான் முடிவெடுக்கிறது. அதாவது பொதுவாக இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு நான் எவ்வாறு முடிவெடுக்கலாம், என்னுடைய மனநிலையின்படி முடிவெடுக்க முடியாது. மக்களுடைய கலந்துரையாடி அவர்களுடைய உண்மையான பிரச்சனையை விளங்கி அந்த அடிப்படையில் தீர்வு எடுக்கிறது தான் ஒரு பொது மனிதனுக்குரிய பொதுவான பண்பு. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சரியான முறையில் இந்த விடயத்தை கையாளவில்லை. சிவபூசைக்குள் புகுந்த கரடி போல செயற்பட்டிருப்பதாக பலருடைய கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக காணப்படுகின்றது. இந்த இடத்துல கௌசல்யா கூட அர்ச்சுனா ராமநாதனுடன் இந்த விடயங்களுடன் முரண்பட்டதாக நாங்கள் முன்னர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்திருக்கோம். எனவே அந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது மிகவும் சால பொருத்தமாக இருக்கும். எனவே இந்த தையிட்டி பிகாரை என்பது தனியாருக்கு சொந்தமான காணிகளில், அதாவது ஒரு அப்பாவி தமிழ் மக்களினுடைய காணிகளில் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக உயர் பாதுகாப்பு வலயம் என்ற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த காலப்பகுதியில் சிங்கள பௌத்தவாதிகளால் இந்த மக்களினுடைய காணிகளில் அடாத்தாக அத்துமீறி அந்த காணிகளை உள்ளடக்கிய பல காணிகளை உள்ளடக்கிய அத்திவாரங்கள் போட்டு 100 அடி உயரத்திற்கு அந்த பிகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களினுடைய உண்மையான அந்த மக்களினுடைய இதயங்களில் தான் இந்த கற்களை போட்டிருக்கிறதாக பலருடைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக தீர்ப்பதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு வந்த டிசிசி மாநாட்டில் கூடியிருந்த இலங்கை ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து கூறுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பின்முன் எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் எடுத்த வீச்சுக்கு இது ஒரு அரசியல் என்று சொல்லியும் அந்த பிரச்சனைக்கு அவர்களுக்கு நட்டகடை வழங்கலாம் என்று சொல்லியும் கண்ணை மூடிக்கொண்டு பதில் அளித்திருக்கின்றார். இந்த இடத்துல இலங்கை வாழ் மற்றும் சர்வதேச வாழ் மக்கள்னால கடுமையான விமர்சனங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் உட்பட்டிருக்கிற இந்த வேளையில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளரால் வெளியிடப்பட்ட ஒரு கருத்து தான் நாங்கள் இந்த காணொலியில் கூறப்போகின்றோம். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகிற சப்ஸ்கிரைப்ஸ் எமது காணொலியின் வளர்ச்சிக்கும் அது உங்களுக்கு ஒரு ஆதாரமாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் அமையும். மேலும் அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலியில் இணைந்திருக்கின்றோம். அந்த தையிட்டி பிகாரை தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஒரு காணி உரிமையாளரால் வெளியிடப்பட்ட கருத்தை நாங்கள் பார்ப்போம். தையிட்டி விவகாரத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கஜேந்திரகுமார் எம்பிக்கு பக்கபலமாக இருந்திருக்க வேண்டும். காணி உரிமையாளர் சுகுமாரி ஷார்ஷன் என்பவர் கூறுகின்ற கருத்தை நாங்கள் பார்ப்போம். ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டி விவகாரம் குறித்து ஜனாதிபதி பதிலளிக்கவிருந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தை திசை திருப்பியதும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் வாய் திறக்காமல் விட்டதும் மிகப்பெரிய பிழையாகும் என தையிட்டி காணி உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமாரி ஷார்ஷன் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சனையை எழுப்பிய போது கட்டாயமாக அவருக்கு பக்கபலமாக கதைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போராட்டம் கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் நடந்து வருகின்றது.
நானும் அதில் இணைந்து கொண்டுள்ளேன். இதுவரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் எமக்கான ஒரு சாதகமான சமிக்ஞை கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது கிடைக்கவில்லை. இம்முறை ஜனாதிபதி யாழ் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வரும்போது ஏதாவது சாதகமான சமிக்கை வெளியாகும் என எதிர்பார்த்திருந்தோம். இது குறித்து நாங்கள் பல தரப்பினருடன் பேசியிருந்தோம். ஆளுநரிடம் முறையிட்டிருந்தோம். ஆளுநர் எங்களை சந்தித்து பேசிய வேளை சாதகமான விதத்திலேயே பதில் சொல்லியிருந்தார். தீர்க்கப்பட வேண்டிய விடயம் என தெரிவித்திருந்தார். போன முறை கூட்டத்தில் கூட திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களுடைய பிரதிநிதியாக எங்களின் பிரச்சனையை அந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருந்தார். அதேபோல கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கூட இது தவறான கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த முறை கூட்டத்துக்கு ஜனாதிபதி வருகை தந்திருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சனையை ஜனாதிபதியை நோக்கி மிகவும் தாழ்மையான முறையில் முன்வைத்தார். அதனை ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமாகவே நாங்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலர், ஆளுநர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண வேண்டிய மிக முக்கியமான நபராக ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா அங்கு அமர்ந்திருந்தார். எங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இராணுவ தளபதிகள் என அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அந்த இடத்தில் ஜனாதிபதி விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தீர்வை அல்லது பதிலை முன்வைக்க வேண்டிய இக்கட்டான நிலையை நெருங்கிக் கொண்டிருந்த போது அதில் திடீரென குறுக்கே புகுந்த ராமநாதன் அர்ச்சுனா இந்த பிரச்சனையை நஷ்டஈடு வழங்கி தீர்த்து கொள்ளலாம், இவர்களின் அரசியல் செல்லுபடியாகாதென சிவபூசைக்குள் புகுந்த கரடி போல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செயற்பட்டிருந்தார். எனவே இந்த செயற்பாடு உண்மையில் பலராக கடுமையான விமர்சனங்கள் உள்ளாகி கொண்டிருக்கின்றது என தெரிவித்தமையானது மிகுந்த மனவேதனையை தருகின்றது. மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் மக்களின் பிரச்சனையை ஒரு பொது வழியில் கதைக்கின்றீர்கள் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தொடர்பாக இருந்திருக்க வேண்டும், கதைத்திருக்க வேண்டும். எம்முடன் அவர் எந்தவித தொடர்பையும் பேணவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுடன் எந்த தொடர்பையும் பேணவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. மேலும் ஜனாதிபதி கருத்து கூற முற்பட்ட வேளை அது குறுக்கிட்டு திட்டமிட்டு திசை திருப்பியதாகவே நான் கருதுகின்றேன். அந்த இடத்தில் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் மிகுந்த விரக்தி ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தனித்தனியாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கின்றோம். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்திருக்கின்றோம். இராணுவ அதிகாரிகளையும் சந்தித்திருக்கின்றோம். அனைவரும் எங்களை தனித்தனியாக சந்திக்கும் போது இது உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என தெரிவித்திருந்தார்கள். பௌத்த குருமார்களையும் சந்தித்திருக்கின்றோம். அவர்களும் இது உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என தெரிவித்துள்ளார்கள். பௌத்த மதத்தை முறையாக பின்பற்றுகின்ற எவரும் இந்த அநீதியை முன்னெடுக்க முடியாது. இது தீர்க்கப்பட வேண்டிய விடயம். நாங்கள் ஜனாதிபதியிடம் இது குறித்து அழுத்தங்களை பிரயோகிப்போம் என தனித்தனியாக தெரிவித்திருந்தார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கூட இது தீர்க்கப்பட வேண்டிய விடயமே என கூறியிருந்தார்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பிரச்சனையை எழுப்பிய போது கட்டாயமாக அவருக்கு பக்கபலமாக கைத்திருக்க வேண்டும். அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்ட போது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தீர்வு அவசியம் என்ற விடயத்தை ஒருமித்த குரலாக முன்வைத்திருந்தால் ஜனாதிபதியின் வாயிலிருந்து உறுதிமொழியோ தீர்வு திட்டம் வெளியாக இருக்கும். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஆளுநரும் ஜனாதிபதிக்கு சந்தர்ப்பம் ஒன்றை கொடுத்திருக்கலாம். இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியை தான் எழுப்பியிருக்கலாம். மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களின் சார்பாகத்தான் வாதிட வேண்டும். மக்களின் உண்மை பிரச்சனையை எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சார்பாக நின்று செயலாற்றுவது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தை திசை திருப்பியதும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் வாய் திறக்காமல் விட்டது மிகப்பெரிய பிழையாகும். இந்த விடயத்தை நீங்கள் ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. அரசியல்வாதி என்பவர் மக்களுக்கானவர். மக்களுக்காக அரசியல்வாதி ஒருவர் அந்த இடத்தில் வந்து நிற்கும் போது அதனை அரசியல் என தெரிவிப்பதை நான் எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என தெரிவித்துள்ளார். ஆலயங்கள் பள்ளிகளை இடிக்கலாம் என்றால் தையிட்டி விகாரியை அகற்றப்பட வேண்டும். ஆலயங்கள் பள்ளிகளை இடிக்கலாம் என்றால் தையிட்டி விகாரையும் அகற்றப்பட வேண்டும். முடியாதென கூறுவர்கள் அரசின் அடிவருடிகள். கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. இலங்கையில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறி இஸ்லாமிய பள்ளிகள் இடிக்கலாம் என்றால் தையிட்டியில் கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு மாற்றுக்காணி வழங்க வேண்டும் என கூறுபவர்கள் அரசின் அடிவருடிகள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார்.
நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் வீதியில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி கட்டப்பட்ட மத வழிபாடு இடங்கள் இடிக்கப்படுகின்றது. கொழும்பில் அனுமதியின்றி கட்டப்பட்ட இஸ்லாமிய பள்ளி இடிக்கப்பட்ட நிலையில் அரசின் வரட்டிகளாக செயற்படுவோர் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பிகாரியால் காணியை இழந்த மக்களுக்கு மாற்றுக்காணி வழங்கலாம் என்கின்றார்கள். கையிட்டி சட்டவிரோத பிகாரை அடிக்கல் நாட்டப்பட்டு சில நாட்களில் அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தினோம். மக்களின் தனியார் காணிகளை அடாத்தாக பிடித்து பிகாரை அமைக்கப்பட்டு வருகின்றது. அதை தடுத்து நிறுத்துமாறு கோரினோம். ஆனால் அது இடம்பெறவில்லை. பிகாரை கட்டி முடிக்கப்பட்டது. இறுதியாக ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் தையிட்டி பிகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு பதிலாக மாற்றுக்காணிகளை மக்கள் கேட்கின்றார்கள் என தெரிவித்தார். அவரது கருத்தை நான் அன்றே மறுத்திருந்தேன். ஒரு சட்டவிரோதமான செயற்பாட்டை நியாயப்படுத்தும் நோக்கில் தமிழ் ஆளுநர் ஒருவர் செயற்படக்கூடாது. வடமாகாண ஆளுநர் தையிட்டி சட்டவிரோத விகாரையால் காணிகளை இழந்த மக்கள் சிலரை அழைத்து கலந்துரையாடல் நடத்தியதாக அறிந்தோம். குறித்த கலந்துரையாடல் வெளிப்படைத்தன்மையான கலந்துரையாடலாக அமையவில்லை. ஏனெனில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாமல் ஆளுநர் தனியாக கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார். காணிகளை இழந்த மக்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். கடந்த வருட இறுதியில் ஜனாதிபதிக்கு எழுதின கடிதம் தொடர்பாக ஆளுநருக்கு கூறியிருந்தோம். மக்களின் பிரதிபலிப்பு தொடர்பில் சில நாட்களுக்குள் நாங்கள் வெளிப்படையாக அறிந்து அது தொடர்பில் இனிவரும் காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வோம் என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரம் ஜனாதிபதி தலைமையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் என்னை பொறுத்தவரையில் பிரயோசனமற்ற ஒரு கலந்துரையாடல் என்றே கூறுவேன். ஏனெனில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி கலந்துரையாடலுக்கு வருகை தரும்போது அவரால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்வைத்திருக்க வேண்டும். நாள் குறித்த கலந்துரையாடலில் மக்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு முன்வைக்காத ஒரு கலந்துரையாடலாக அமைந்துள்ளது. ஆகவே தையிட்டி விகாரை தொடர்பில் மக்கள் பக்கமாகவே நாங்கள் நிற்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.